ஹலோ பேசைன் வரும் நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பைரல் கேலக்ஸியை படம் பிடித்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் UGC 5460 ஸ்பைரல் கேலக்ஸியை வந்து படம் பிடித்திருக்கு. இந்த கேலக்சியோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேலக்சி நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேலக்சி நமது பூமியிலேருந்து 60 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்சி வந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் ஏரியா கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் ஏரியா கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பைரல் கேலக்சி நமது பூமியிலிருந்து 60 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த லெவல் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்பைரல் கேலக்சி வந்து அமைஞ்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த UGC 5460 இந்த ஸ்பைரல் கேலக்சி அடைகிறதுக்கு 60 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்சி வந்து அமைஞ்சிருக்கு. UGC 5460 இந்த ஸ்பைரல் கேலக்சி இப்போ நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக படம் பிடித்திருக்கு. இந்த கேலக்சியோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த UGC 5460 இந்த ஸ்பைரல் கேலக்சியில் 2011 மற்றும் 2015 மிகப்பெரிய அளவுள்ள 2 நட்சத்திரங்கள் வந்து வெடிச்சு அழிஞ்சிருக்கு. 2 சூப்பர்னோவா வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள், நெபுலாக்கள், ஓப்பன் கிளஸ்டர் போன்றவைலாம் இந்த கேலக்சியில் வந்து இருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்து இந்த ஸ்பைரல் கேலக்சியோட இமேஜில் வந்து ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர்ஸ் இதெல்லாம் வந்து தெரியுது. இந்த கலர்ஸ்ல எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர்ஸ்ல வந்து இந்த கேலக்சியில் இருக்கிற நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால இந்த கலர்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி see you.